சட்டப்பேரவையில் விஜய் குறித்து பேசிய முதல்வர் லெப்ட் ரைட் வாங்கிய அதிமுகவினர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த விவாதம் இன்று பரபரப்பாக நடந்தது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிற விவாதங்களை ஒதுக்கி அவசரமாக விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாலும் முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசியதை எதிர்த்து அதிமுகவினர் சத்தம் எழுப்ப அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தனர். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தவேக கூட்டத்துக்கான லைட் ஹவுஸ் மற்றும் உழவர் சந்தை இடங்கள் பாதுகாப்பு காரணங்களால் மறுக்கப்பட்டதாக கூறினார். பின்னர் வேலுச்சாமிபுரத்தில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அன்று பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 606 காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் என்றும் தவேக தரப்பினர் 10,000 பேர் வருவார்கள் என கூறியிருந்த போதும் கூட்டம் அதைவிட அதிகமானது என்றும் தெரிவித்தார். மேலும் விஜய் மதியம் 12 மணிக்கே வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் 7 மணி நேரம் தாமதமாக இரவு 7 மணிக்கே வந்தார். அந்த தாமதமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றார் அவர். மேலும் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் உணவு, தண்ணீர், நிழல் போன்ற அடிப்படை வசதிகளை செய்யாததால் தான் மக்கள் சோர்வடைந்தனர் என்றும் கூறினார். உடற்கூராய்வு குறித்து அன்று இரவே 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்ததால் தனி குழுவை அமைத்து உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது என விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி போதிய பாதுகாப்பு வழங்காததே 41 உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். அதே இடத்தில் நாங்கள் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவுக்கு அனுமதி கேட்டபோது மறுத்த அரசு ஏன் அதே இடத்தையே தவேகவுக்கு அனுமதி அளித்தது என கேள்வி எழுப்பினார் அவர். மேலும் ஒரு இரவே 39 உடற்கூராய்வு செய்தது சாத்தியமா? ஒரு உடற்கூராய்வுக்கு குறைந்தது 1.5 மணி நேரம் ஆகும். இது அரசு நாடகம் போல தெரிகிறது என்றார். மேலும் முதலமைச்சர் 606 காவலர்கள் இருந்ததாக சொல்கிறார். ஆனால் காவல் கண்காணிப்பாளர் 500 பேர் தான் இருந்ததாக கூறுகிறார். இந்த முரண்பாடுகள் மக்களிடம் சந்தேகத்தை எழுப்புகின்றன என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.